மூஞ்ச இப்பதான் அப்டேட்டே வந்துருக்கிற படம் வந்துச்சாங்கிற பைத்தியம். இல்லங்க அத பத்தி டீடைல்ஸ் வந்துச்சுன்னா அப்ப படம் வரப்போகுது தானே படம் அர்த்தம். வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ராமா கிளிம்சஸ் ராமா films. ராமா கிளிம்சஸ் சொன்னா அது ஒன்று எடுக்குது. இந்த பாரு ராமாயணம். ராமா படத்தோட பேரு ராமாயணா. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. 2.5 மில்லியன்ஸ் பேருக்குடி. மை காட். ஏங்க ஹிஸ்டாரிக்கல் மூவி எப்பவுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ராமாயணம் முக்கியமானது. அவன் சின்ன வயசுலலாம் அது ஒரு பெரிய ஒரு ஞாயிற்றுல அந்த தொடர் வரும். சவுண்ட் கட் ஆயிடுச்சு. வை நீங்க தான் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன் வெளில வரீங்க? யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் பிரைம் ஃபோக்கஸ். ஹெட்ஃபோன் கேட்காம போடாம கேட்குறமே எப்படி? அனிமேஷன் பயங்கரமா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. ஐயோ எனக்கு தெரிஞ்ச ரன்பீரா தான் இருப்பாரு. ஸ்டில்ல பார்த்தா அப்படிதான் 5000 இயர்ஸ். பா எவ்வளவு கெத்தா இருக்கார்ல. அவர் ப்ரொடெக்டர். ஐயோ என்னது என்னது இது? எதுல திகத்துக்கு போனாரு அவர் ஹீரோ? அனிமேஷனா? இல்ல இல்ல The Legend. ரன்பீர் தான். நினைக்கிறேன். வாவ் செமையா இருக்குல்ல. ராமா அங்க உட்கார்ந்துருக்கிறது யாரு? அவர்தான் லட்சுமணன். லட்சுமணன் அவங்க சாய் பல்லவி. சீதா. நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணம். அவர் ட்ரூத், அவர் ஹிஸ்டரி. அவர் ராமர்னா இவரா தான் இருக்கணும். யஷ் தான் ராவணனா இருக்கணும். ராவணன்னா வில்லன் தானே. ராமா ரன்பீர் கபூர் போட்டிருக்காங்க பாருங்க. என்னது மேல பாரு. ராமா வந்து ரன்பீர் கபூர், லக்ஷ்மணன் வந்து ரவி துபே, சீதா வந்து சாய் பல்லவி, ஹனுமான் வந்து சன்னி தியோலா. ஆமா ராவணன் தான் யஷ். ஓ தீபாவளிக்கு வருது பார்ட் 1. தீபாவளி இந்த வருஷம் அதான் 2026 தீபாவளிக்கு தான். பார்ட் வந்து அடுத்த தீபாவளியா? ஆடா 2 பாட்டுல முடிச்சிட்டான். ஆக்சுவலி எல்லாம் முடிச்சிட்டாங்க உங்களுக்கு எடுத்து. ஆனா இந்த படத்தை ஐமாக்ஸ் போய் பார்க்கணும் தமிழ். ஐமாக்ஸா ஐநாக்ஸா? ஐமாக்ஸ் போட்டுருக்காங்க பாரு. ஐமாக்ஸ். ஓ அது வந்து எப்படி சொல்றது? பெரிய ஸ்கிரீன் பிளஸ் வந்து ஃபுல் ஒரிஜினாலிட்டியே கிடைக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம். எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்க்கறது பிடிக்கும். கண்டிப்பா பார்க்கணும் தமிழ். வா என்னடா அது? பரவாயில்ல. இவங்க எல்லாம் எப்படி ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல மாடர்னா பண்ற எல்லா ஆர்டிஸ்டையும் தூக்கி போட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ண வச்சிருக்காங்க. இந்த சைடு யஷ் ராவணனா இருக்காரு, ரன்பீர் கபூர் அவர் வந்துட்டு. மியூசிக்கை பத்தி போடவே இல்ல. ஒய் கண்டிப்பா இருக்கும் பாருங்க. நான் அதை பார்க்காமலாம் ஓய மாட்டேன். ஏஆர் ரஹ்மான் தான் நினைக்கிறேன். மியூசிக் சொல்லாம இருக்க மாட்டாங்களே. ஆமா ஏஆர் ரஹ்மான். நீங்க போட்டுருக்கீங்க. மியூசிக் பை ஹான்ஸ் சம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான், லிரிக் பை குமார் விஸ்வாஸ். ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க. ஹான்ஸ் சிம்மர் அவன் நார்த் இந்தியன் நினைக்கிறேன். மேபி தெரியல. அண்ட் ஏஆர் ரஹ்மான். வாவ் அதான் நான் அந்த ஒரு வாய்ஸ்ல எனக்கு ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ் வந்துச்சேன்னு பார்த்தேன். சூப்பர் செம்மையா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டில் பார்த்தவங்க சாய் பல்லவி வந்து சீதாவா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது இந்த படம் தான் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அந்த சீன் மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு. ஒரு முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் தான் வச்சுக்கேன். ஆனால் கிராஃபிக்ஸ் எங்கேயுமே வந்து
டேய் என்னடா கிராஃபிக்ஸ் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டியா பயங்கர செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கிளிம்சஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளிம்சஸ் தான் ஆக்சுவலி இது. அப்ப என்ன படமா போட்டாங்க? இல்ல இன்னும் அந்த நல்லா டீசர் அந்த மாதிரி ஏதாவது டீசர்லாம் போட்டிருக்க மாட்டாங்களா? டீசர் நான் என்ன போட்டிருக்காங்க? ராமா, நமித் மல்கோத்ரா, ராமாயணா, நிதேஷ் திவாரி, நிதிஷ் திவாரி, ரன்பீர். அது சும்மா போட்டிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. ஆக்சுவலி ராமாவோட இன்ட்ரடக்ஷன் யார் யார் பண்றாங்கங்கிறத நமக்கு ஒரு அறிமுக ஆர்டிஸ்டோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் கிளிம்சஸ் சொல்லுவாங்க. சின்னதா பட பேர் கிளிம்சஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ராமாயணத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. யாருக்கு? எனக்கு தெரியாது. சரி, ராமரோட வைஃப் யாரு? முன்னாடி பொசுக்குன்னு கேட்டுட்டேன். யாரா இருந்தானே எப்படியா இருந்தாலும் அவங்க நல்லவங்களா தான் இருக்க போறாங்க. இது கூட தெரியாம ராமாயணம் பத்தி இவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. போட்டட வச்சுக்க. ராமர் வைஃப் சீதான்னு கூட தெரியல. அப்படியா? இப்பதான் தெரியும். இப்ப கேள்வி சொல்றேன். இப்ப தெரியும் எல்லாருக்கும். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். உனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நாங்க வெயிட் பண்ணோம். நீ வேற ஏதாவது சொல்லுன்னு பார்த்தா கரெக்டா சீதான்னு சொல்லிட்டேன். வெரி குட். ஓகே கைஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க கமெண்ட் சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நாங்க திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். எங்களுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல திரும்ப சந்திக்கிறேன். பாய்.